நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. கயல் வைத்தியசாலையில் கடும் சிரமத்துக்கு மத்தியில் கஷ்டப்படுறாங்க. இதனால் கயல் குடும்பம் பல உதவிகளையும் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ்கிறாங்க. அதனால் எல்லோரும் கயல் குடும்பத்தை ஏமாத்துறாங்க. எழில் போலீஸாரினால் பிடிபட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவரால் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் கயலை காப்பாற்ற முடியலைங்க. இதனால் அடுத்து தேவி கிட்ட டைவர்ஸ் லெட்டர் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் லெட்டரில் தேவி சைன் பண்ணினது கயல் உசிரை காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் பணம் தரதா விக்னேஷ் குடும்பம் செங்குட்டுவன் சொன்ன விடயம் எதுவும் நடக்கலைங்க. கயல் வைத்தியசாலையில் கஷ்டப்படுகிற நிலைமையை தாங்க முடியாத தேவி விக்னேஷின் அம்மாவான வேதவள்ளி செங்குட்டுவன் ஆகியோருக்கு கால் பண்ணுறாங்க. எந்த ஆன்சரும் இல்லைங்க. இதனால் கடைசி முடிவாக தேவி விக்னேஷின் வீட்டுக்கு செல்றாங்க. ஆனால் விக்னேஷ் குடும்பம் தேவியை மதிக்காமல் விரட்டுவதிலே இருக்காங்க. கயல் வைத்தியசாலையில் கஷ்டப்படுகிற நிலைமையில் தாங்க நீங்கள் சைன் வச்சா பணம் தருவீங்க என்று சொன்னீங்க. அதனால் சைன் வச்ச என்று கூறியதும் வேதவள்ளி நீ பணத்தை வாங்கிட்டு சைனை வச்சிட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறியே என்று பலவாறாக ஏமாத்துறாங்க. இத்தனை கொடுமைகளும் நடக்குதுங்க. உமா விக்னேஷ் திருமணம் முடிப்பதே இவர்களது திட்டமாகும். அடுத்து ஆனந்தி தர்மலிங்கத்தின் கதையை கேட்டு அந்த குடிகாரனை திருமணம் முடிப்பதற்கு ஒத்துக்கிறாங்க. இவ்வாறாக ஆனந்தியும் ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. இப்படியாக கயல் குடும்பம் பல ஏமாற்றங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை ஓட்டுதுங்க. சரி, இனி கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். சரி, சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. இனி மீண்டும் சந்திப்போம்.